நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. ஆமென். வாழ்வே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. இந்த வார்த்தைக்கு எல்லா தேவைகளையும் தான். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நீரே நேர்மையெல்லாம்
கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சத்தியத்தை நாங்கள் உணவாக்கி வசனத்தை தியானம் செய்து வார்த்தையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீ அப்படியாக எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பின நம்பிக்கை இதுதான் ஆண்டவரே. நம் உலகத்தை நம்பவில்லை, உண்மையிலேயே நம்புகிறோம் ஆண்டவரே. சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்து நீ ஒப்புக் கொடுப்பாயா என்று அவர் பாடுகிறார். உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே என்று நாமும் சொல்லி 125E 6 and 8. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனி. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனி. வாலிபனே ஊழியம் செய்தலில் நீ ஒப்பு கொடுப்பாயாமை. வாலிபனே ஊழியம் செய்தலில் நீ ஒப்பு கொடுப்பாயா. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே இயேசு நாமம் சொல்லி. வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை விரட்டணுமே. தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை விரட்டணுமே. கர்த்தர் மனமிறங்கி கதறணுமே, நாடு நலம்பெற ஜெபிக்கணுமே. வாலிபனே ஊழியம் செய்வத நீ ஒப்பு கொடுப்பாயா. வாலிபனே ஊழியம் செய்த நீ ஒப்பு கொடுப்பாயா. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. சுய என்ற மண்பாண்டம் உடைத்து விடு, பயமென்று திருவசனம் அறிக்கையிடு. மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடு, புரியாத அப்பமாக மாறிவிடு. வாலிபனே இருக்கின்ற கலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார். படைத்தவர்களுக்குள்ளே இருப்பதனா பராக்கிரமசாலியே பயம் வேண்டாம். வாலிபனே ஊழியம் செய்து நீ ஒப்பு கொடுப்பாயா. வாலிபனே ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாயா. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஊழியம் செய்திட நீ. Yes, hallelujah. வாலிபர்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
प्रभु में सौंपना है। தேவன் சொல்லுகிறார். ऐसे गीत इस प्रकार कहता है। Praise God, praise God, praise God. நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணம் பண்ணுவோம். प्रभु के समूह हम अपने आप को अर्पण करें। உயிருள்ள திருப்பலியாய் விடலை படைக்கிறேன். உள்ளம் தந்து விட்டேன், தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிட நிரந்தரமாய் என்று சொல்லி செவத்தோட்டத்தின் மூலமாய் இவனை பாடி மகிழ்விடுவோம். Praise the Lord. Guitar form. Like this. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன்.
உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன். உமக்கு நான் சொந்தம். ஆமென். உமக்கு நான் சொந்தம். ஆமென். உம்மோடு நான் வாழ்வேன். Yes, Lord. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன். தகப்பனே, தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்துவிட்டேன். திருப்பலியா உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்துவிட்டேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே
அப்பா உங்கரத்தில் நான் உள்ளாகுழல் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவேன் உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உலகம் அற்புதமாக தானே ஐயா இந்த உலகம் அற்புதமாக தானே ஐயா
टिकाकर झुकाकर हाथ उठाता हूँ तेरे लिए, घुटने टिकाकर हाथ उठाता हूँ सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे हमें सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए हाथ उठाता हूँ। हालेलुया। पवित्र आत्मा, पवित्र आत्मा, हमें ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा, हमें ले जाओ यीशु के चरणों में। पवित्र आदर और महिमा हो तेरी, आदर और महिमा हो तेरी, आदर और महिमा हो तेरी, यीशु प्रभु यीशु। पवित्र அவருன்னதரின்றனரே
அவர் அற்புத வைத்தியரே. எஸ் கர்த்தாவே, அவர் அற்புத வைத்தியரே. அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே. அவர் அற்புத வைத்தியரே. அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே. அவர் அற்புத வைத்தியரே. குணமானோம் குணமானோம், இயேசுவின் நாமத்தினால் குணமானோம். குணமானோம் குணமானோம், இயேசு நாமத்தினால் குணமானோம். அவர் தழும்பு என்னை தொட்டது, நான் குணமானேன். தழும்பு என்னை தொட்டது, நான் குணமானேன். குணமானே குணமானே, குணமானே குணமானே. அவர் தழும்புகளால் குணமானே. குணமானே குணமானே, அவர் தழும்புகளால் குணமானே. குணமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. யெகோவா ரம்மாவா சுகமானே, நான் சுகமானே சுகமானே. ஆமென். யெகோவா ரம்மாவா குணமானே, நான் குணமானே குணமானே. நன்றி நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில அற்புதம் உண்டு. அவர் அற்புதர் என்றனர். அவர் அற்புதமானவர். அவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவர். அவர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அதிசய தேவன். நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அனுபவம் மூலமாய் குணமாக்குகிற கர்த்தர். அவருக்கே மகிமை உண்டு. ஆமென். அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கடும் புயலினிலும் வெறும் காற்று வீசினார் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இயேசு என்னை கைவிட மாட்டார். He will never let go of my hand. கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வெறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தாலும் வெறும் காற்று வீசினாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். விசுவாசத்தோடு நாம் பாடி துதிக்கிறோம்.
விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் வேதம் और சொல்லுது. विश्वास के द्वारा धार्मिक जीवित होता है விசுவாசத்தோடு பாடினால் அப்படியே நமக்கு ஆகும். और जैसे विश्वास से गाए वैसे ही पूरा அவர் होगा। என்னை கைவிட மாட்டார். वो हमें नहीं छोड़ेगा கடும் புயல் வந்தாலும் பரவாயில்லை, चाहे बड़े है तो கடும் காற்று வீசினாலும் பரவாயில்லை, बड़े तूफान आने तो भी என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். और बुलाए और प्रभु मुझे नहीं छोड़ेगा ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். और हाथ आपका चलाने वाला सर्वशक्तिमान அவர் அப்படியாக நம்மை और நடத்துவாராக. इस प्रकार से हमें चलाएंगे ஆமென். ஆமென். ஒப்புக்கொடுப்போம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ईश्वर आपको धन्यवाद இந்த மாலை நேரத்தில் நம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். इस शाम के समय आपके हाथों पर सौंपते உங்க हैं கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க உதவி आपकी செய்வீராக. कृपा का शब्द को ध्यान करने का हमें सहायता कीजिए। ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி அதுல வேறு வேற பழக்கங்களை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். और एक आप प्रकट होकर हमें बहुत सारी उसकी समझाने की सहायता करें ஒவ்வொரு இருதயங்களை தொடுவீராக. हर एक हृदय को छूइए இருதயங்களை தொடுங்க ராஜா. हृदय को छूइए पिता அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பீராக. उनके जरूरत वाले शब्द हमें இந்த दीजिए வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தட்டும், और सारे शब्द उन्हें दिलासा दे சந்தோஷத்தை உண்டாகட்டும், और एक आनंद दे சமாதானத்தை और கொடுக்கட்டும், एक समाधान दे உற்சாகப்படுத்தட்டும், और उत्साह करे சுகமாக்கட்டும். चंगाई दे இயேசுவே உம்முடைய கருத்து தாங்குகிறேன். ये शब्द हाथों में नहीं करता हूँ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता ஆமென். आमेन ஆமென். आमेन ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் நாமத்தில். सभी जन बैठ जाए Praise the Lord. Hallelujah. हालेलुया வருஷத்தில साल भर நாட்களை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில हर एक दिन जो तेजी से बढ़ते जा रहा है இந்த கடைசி காலங்களில் நாம இருக்கிறோம். अंतिम समय पर हम हैं பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான வியாதிகள் மத்தியில தேவனை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். बहुत सारी बलहीनता और बीमारियों के समय पर हम प्रभु को ढूंढते हुए आ रहे வேதம் हैं சொல்லுகிறது, वचन कहता है அவர் நம் பரிகாரியாகிய கர்த்தர். वो हमारा औषध है அவன் आमेन பரிகாரி என்று சொல்லப்படுகிறது. और वो उदाहरण करके कहता है நம் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று वो சொல்லப்படுகிறது. हमारे पापों को क्षमा करता है சுகப்படுத்துகிறவர் என்று சொல்லப்படுகிறது. चंगाई करता है ஆமென். आमेन கர்த்தர் உங்களை சுகமாக்கி விடுதலை தருவாராக. परमेश्वर तुम्हें चंगाई देकर एक छुटकारा दे இந்த வார்த்தைக்கு நாம கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். प्रभु के वचन को हम देखें மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 9वां अध्याय मैथ्यू चैप्टर 9 கேட்ட வார்த்தைகள் நம்ம மறுபடியும் அதை கொஞ்சம் और गए उसके हम கர்த்தருடைய सभी சமூகத்தில் வைத்து தியானிப்போம். प्रभु के समूह में देखकर ध्यान करें 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் பின்னாடி இருக்கிற என்னன்யா சரண்யா படி தத்துவ படி ஒன்னாவசத்துல இருக்குமா? அப்பொழுது அவர் படகில் ஏறி விசாரிக்கப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். நல்ல சத்தமா படிக்கணும். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, நிகழ்போல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் போதும் வசனங்களை இந்தியில எப்படி படிக்கலாம்? 2 फिर वह नाव पर चढ़कर पार गया और अपने नगर में आया और देखो कई लोग एक झोले के मारे हुए को काट पर रखकर उसे पास लाए। यीशु ने उनके विश्वास देकर उन्हें झोले को मारे हुए से कहा, हे पुत्र, ढाढ़स बांध दो, तेरा पाप क्षमा हुआ। Praise God. Hallelujah. हालेलुया। இதுல ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில வைத்து பின்பதாக நாம ஜெபிக்க போறோம். एक घटना के बारे में हम देखकर फिर हम प्रार्थना की ओर बढ़ेंगे। சுகமளிக்கும் ஆராதனையில வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒப்பு கொடுத்து வரவேற்கிறேன். चंगाई के हाथ आए सभी को मैं सौंपकर मैं स्वागत करता हूँ। வசனத்தை கவனமா கேளுங்க. वचन को ध्यान से सुने। கடைசியில உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. अंत में अपने आप को प्रभु के पास सौंप दो। அவர்தான் சுகமாக்குகிற தேவன். वही चंगाई करने वाला प्रभु है அவரை நோக்கி நாம கூப்பிட और போறோம். उसकी ओर हम पुकारने वाले हैं। இங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். और एक घाटी में रहने वाले एक मनुष्य को वो ले आती है।
அவர் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கினார். और लोगों का विश्वास देखकर काट पर जो मनुष्य था उसको प्रभु चंगाई देते விசுவாசத்தை பார்த்தார். और उनका विश्वास प्रभु देखते हैं. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் யாருடைய விசுவாசத்தை இந்த இடத்துல ஆண்டவர் பார்க்கிறார். और किसका विश्वास प्रभु इस जगह पर देखते हैं. படுக்கையிலே கிடக்கிற அவனிடத்துல விசுவாசம் கிடையாது. और काट पर जो लेटा हुआ मनुष्य उसके अंदर कोई विश्वास नहीं था. படுக்கையில இருக்கிற அவனுக்குள்ள விசுவாசம் இல்ல. और काट पर लेटने वाले उस मनुष्य के पास विश्वास नहीं था. கொண்டு போனவர்களுக்குள்ள விசுவாசம் लेकिन இருந்தது. जो उसे लेके गए थे उनके अंदर विश्वास था. அல்லேலூயா. हालेलुया. பல இடங்களிலே அவனுக்கு சுவிசேஷம் அளிக்கப்பட்டிருக்கலாம். बहुत सारी जगहों पर जाकर उसकी जांच की गई थी. ஆனாலும் அவனுக்கு அதுல சுகம் கிடைத்த பாடில்லை. लेकिन फिर भी उसे कोई चंगा नहीं मिला. அதனால இப்ப இயேசு ஒரு வீட்டிலே வந்திருக்கிறார். அங்கே அந்த வார்த்தை கேள்விப்பட்டு அந்த படுக்கையில கிடக்கிற அந்த திமிர்வாதக்காரனை அவங்க கொண்டு போகிறார்கள். अभी प्रभु एक घर पर जाकर प्रार्थना करने के लिए गए और वो जगह पर वो काट वाले मनुष्य को ले आते हैं. இயேசு அங்க சொல்றார் வார்த்தை, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. और ये मनुष्य तो धीरज से रहे और तेरा विश्वास के अनुसार तेरा पूरा होगा. அதாவது படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், और काट में लेटने वाले मनुष्य को देखकर प्रभु कहते हैं திடன் கொள், कि तू धीरज से रहे, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. तेरा पाप तेरे लिए क्षमा की गई है. என்னத்தினால அவன் அப்படி படுத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, अगर हम देखें वो किस लिए ऐसे बिस्तर पर लेटा है. வியாதி வர காரணம் பாவம் ஒரு வகை. और बीमारी आने का एक वजह पाप भी होता है. பாவத்தினால வியாதி வருகிறது. और पाप के द्वारा बीमारी आती है. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்தா நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன், எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதியை உங்களுக்கு வர பண்ணேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு. पुराने नियम में प्रभु कहते हैं तुम मेरे वचनों को सुने हो तो मिस्र देश में जो बीमारी ले आया था वो तुम्हारे अंदर में नहीं ले आऊंगा. திமிர்வாதக்காரங்கிட்ட வியாதி இவரால சுகமாக்க முடிகிற விசுவாசம் இல்லாவிட்டாலும், अगर वो मनुष्य के अंदर प्रभु से चंगा कर सकते थे अगर विश्वास नहीं हो तो भी அந்த தூக்கி கொண்டு போன அந்த மனிதர்களுக்கு விசுவாசம் இருந்து இயேசுவால முடியும். जो उसे लेके गए थे वो मनुष्य के अंदर विश्वास था कि प्रभु से पूरा होगा. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். और उनके विश्वास को प्रभु निहारते हैं. யாருடைய விசுவாசம்? किसका विश्वास? கொண்டு போனவருடைய விசுவாசம். जो उस काट के मनुष्य को ले गए थे. அந்த கொண்டு போனவங்க விசுவாசம் ஆண்டவர் பார்த்து அதை மெச்சு கொள்கிறார். और उनका विश्वास प्रभु बहुत ही मगन होते हैं சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. कि तुम्हारा पाप तुम्हारे क्षमा की गई है. உடனே அப்ப வேத பாருகிற என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. तुरंत जो फरीसी के लोग हैं वो उन पर दोषी निकालते हैं. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். 3ஆம் வசனம். और देखो कई लोग शास्त्र ने सोचा है कि ये तो परमेश्वर का निंदा करता है. இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, और प्रभु उनका सोच जानते हुए நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? तुम्हारे हृदय में बुरा सोच क्यों रखे हो? உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? क्यों तुम बुरा सोच सोचते हो? அதாவது குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பக்கம் இருக்கிறார்கள். यानी एक तरफ से वो निंदा करने की योजना बनाते हैं. தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அதையும் குற்றமாக கண்டுபிடித்தார்கள். प्रभु का दोषी ठहराने के लिए वो उधर खड़े थे. உள்ளத்துல ஒரு எரிச்சலோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. और मन में क्रोध के साथ प्रभु की ओर वो देखते हैं. இயேசு அதையும் பார்த்தார். और यीशु वो भी निहारते हैं. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். वो हृदय को जांच कर जानते हैं. நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். हमारे हृदय प्रभु की संगत किस प्रकार से करके वो देखते हैं. நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுமானால், अगर हमारे हृदय प्रभु के सामने शुद्धता से दिखाई கர்த்தரிடமிருந்து दे, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். प्रभु से हम आशीर्वाद पा लेंगे. நாம் வேண்டிக் கொண்டதும் ஒரு சரியான முறையில நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுது. और जो जिसका विनती हम करते हैं वो भी सही रीति से हमें विनती करना है. அன்று சொல்ற உங்க இருதயங்கள்ல பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? और यीशु कहते हैं कि तुम बुरा सोच अपने मन पर क्यों सोचते हो? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது நடவென்று சொல்வதோ எது எளிது? और तुम्हारा पाप से उठकर चलने के लिए चलने कहना वो कौन सा बला है? அன்று கேட்கிற கேள்வி, பாவம் மன்னிக்கப்படணுமா அல்லது நோய் குணமாக வேண்டுமா? और यीशु पूछते हैं कि पाप से चंगाई होना है या तुम्हारी बीमारी से तुम्हें चंगाई होना है?
பாவத்தினாலதான் வியாதி வந்திருக்குது. और पाप के द्वारा बीमारी आई है. ஆண்டவர் கேட்கிறது பாவம் மன்னிக்கப்படணுமா வியாதி சுகமாக்கணுமா? तो यीशु पूछते हैं कि पाप की क्षमा होना है या तुम्हारी बीमारी की क्षमा होना है. இன்றைக்கு நமக்கு வியாதி ஒருவேளை சுகம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா अगर एक क्षण के अगर हमारा बीमारी चंगा हुआ तो சந்தோஷத்தோட போயிருவோம். हम आनंद के साथ चले जाते हैं. மறுபடியும் வேற ஒரு வியாதி வரும். वापस दूसरा एक बीमारी के साथ आते हैं. அப்புறம் வருவோம் சுகமாயிரும் சந்தோஷத்தோட போயிடலாம். फिर वापस चंगाई पा लेते और वापस लौट जाते हैं. இப்படியே வருவது போகுமா இருந்தா ऐसे आना जाना रहा तो ரட்சிக்கப்பட முடியுமா? क्या उद्धार पा सकते हैं? பாவம் மன்னிக்கப்பட முடியுமா? क्या पाप क्षमा पा सकते हैं? பரலோகம் போக முடியுமா? क्या स्वर्ग राज्य प्रवेश कर सकते हैं? பரலோகம் போக முடியாத. स्वर्ग नहीं जा सकते. அப்ப வியாதி பெரிய காரணம் அல்ல. तो बीमारी को बढ़ावा नहीं देना. பாவம் தான் பெரிய காரணம். और उन सबसे बड़ा वजह पाप है. பாவம் தான் பயங்கரமானது. और पाप बहुत भयंकर होता है. பாவத்திலிருந்து மனம் திரும்புவது தான் நம்மள அழைக்க வந்தார். और पाप से मन फिराने के लिए प्रभु हमें इधर आए हैं. அது உலகத்துல நமக்கு சுகமாக்குறார் சொன்னா உலகத்தை இன்னும் அவருக்காக ஜீவிப்பதற்காக சுகம் தராரு. अगर संसार में चंगाई दे रहे तो यानी संसार उसके लिए रचा है, इसलिए उसको இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமா வாழட்டும். और थोड़े दिन इस संसार पर दूसरों के लिए गवाही बनकर जिए. இன்னும் என்னுடைய ஊழியத்தை கொஞ்சம் செய்யட்டும். और भी थोड़ा मेरा सेवकाई அப்படி करें. வாழ்க்கையில கொஞ்சம் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ऐसे और थोड़े दिन हमारे जीवन पर बढ़ाई देते நல்ல हैं. ஆரோக்கியத்தோட அவரை ஆராதிக்கணும். और अच्छे बल से उसकी आराधना करें. ஆரோக்கியத்தோட அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். और बल से उसकी स्तुति और महिमा அப்படி करें. சொல்லி நம்ம நாட்களை கொஞ்சம் நேரே கூட்டி கொடுக்கிறார். ऐसे कहते हुए हमारे दिन बढ़ाते இதுல हैं. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. इसमें चंगाई बल और आरोग्यता है. ஆனா இப்ப எல்லாவற்றிலும் மேலானது என்னன்னு பார்த்தால் और एक सबसे बड़ा क्या है हम பாவம் देखें மன்னிக்கப்படுகிறதா முக்கியம். पाप क्षमा पाना ही सबसे उन्नति चीज है. பாவத்தோடு ஒருவன் வாழ்வான் என்றால் अगर एक मनुष्य पाप के साथ जी रहा அவன் है வியாதி நீக்கி ஒரு பிரயோஜனம் இல்ல. उसका बीमारी से चंगाई पाकर कोई फायदा नहीं. ஏன்னா பாவம் செய்தனாலதான் வியாதி வந்திருக்கு. क्योंकि वो पाप के इसलिए उसको बीमारी आई है. அப்ப பாவத்தின் வியாதியின் ஆணிவேராகிய பாவத்தை அவர் அங்கே இருந்து பிடிக்க எடுக்கிறார். इसलिए बीमारी का जो अंतिम राह पाप है उसको वो निकालना चाहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. சிலருக்கு கேன்சர் கட்டி இருக்கும். और कई लोगों को कैंसर की गांठ होती है. கேன்சர் வந்தவர்களை பார்த்தாச்சுன்னா ஆபரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. अगर उन्हें देखे तो वो बार-बार ऑपरेशन करते रहते हैं. ஒவ்வொரு பக்கத்துல இருந்து மறுபடியும் அதை படிச்சு வந்துட்டே और एक एक तरफ से वो गांठ उत्पन्न होते रहता है. ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வரும். एक तरफ से ऑपरेशन करके निकालते थे, दूसरी जगह आता है. அது பயங்கரமான வேலை. वो बहुत ही भयंकर அதனாலதான் டாக்டர்கள் அதை ரொம்ப ஆராய்ந்து கண்டுபிடித்து முதல்ல அந்த வியாதி எங்க இருந்து உருவாகுது அந்த இடத்துல இருந்து அதை ஆணிவேராக எடுப்பாங்க. इसे डॉक्टर देखते कि कहां से वो उत्पन्न होता है, वो जगह जाकर वो उसे निकालते हैं. இப்போ வியாதிக்கு காரணம் பாவம். अभी जो बीमारी का जो मुख्य स्थान है वो पाप है. இவர் படுக்கையில திமிர்வாதமாய் கிடக்கிற காரணமே பாவம் தான். ये काट पर लेटने वाले का कारण ही पाप है. பாவம் எப்படி வந்திருக்கும் அவனுக்குள்ள? पाप किस प्रकार उसके अंदर आया होगा? எப்படி அவன் பாவம் செஞ்சான்னு வேதத்துல और சொல்லப்படல. किस प्रकार का वो उसने पाप किया वो वचनों में नहीं लिखा हुआ. ஆண்டவர் அவனை பார்க்கும்போது அவன் பாவி என்பதை உணர்ந்து கொண்டார். यीशु से देखकर जानते हैं कि वो पाप किया है. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி அவன் பாவம் நம்ம ஒரு சின்ன தியானம் ஒரு நிதானிக்கிறது நமக்கு வேணும். और छोटा सा ध्यान करने के लिए हमें कुछ चाहिए. தாயின் கருவிலே நாம் பாவியா தான் பிறக்கிறோம். माँ की कोख से हम पापी के नाम लेकर उत्पन्न होते தாயின் हैं. கருவிலே பிறக்கும் போதே கர்ப்பத்தில் பிறக்கும் போதே நாம் பாவியாக தான் வெளிப்படுகிறோம். और कोख से जब उत्पन्न होते हैं तभी हम पापी कहलाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. பாவியாக வெளிப்பட்டு और पापी के रूप पर आकर தொடர்ந்து நம்ம கர்ம பாவத்தை செய்து கொள்றோம். लगातार हमें धर्म के पाप हम करते हैं. வாழ்கிற வாழ்நாட்கள பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और हर एक दिन हम हमारी क्रिया के पाप करते रहते हैं. காரணம் என்ன? और इसका कारण क्या है? பாவத்தின் வித்து உள்ள இருக்குது. और पाप का बीज हमारे अंदर बोया गया है. எப்படி கேன்சர் வித்து உள்ள இருக்குது அப்படி படிச்சிட்டே இருக்கிறது போல பாவத்தின் வித்து உள்ள இருக்குது. कैसे कैंसर बढ़ते जाते वैसे ही पाप का बीज हमारे இந்த अंदर बोया பாவத்தின் गया है. வித்தானது நம்ம கிட்ட இருந்த பாவத்தை அப்படி பரப்பிட்டு கூடும் செய்யும்படியாக கூட்டிக்கிட்டே இருக்கும். और ये बीज हमेशा हमारे अंदर से पाप का एक उत्पन्न करते रहता है. வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு விதமான பாவ கிளைகள் விடும். जैसे इसको उन्नति होती रहती है तो एक एक पाप उत्पन्न होता है. ஒரு விதமான சின்ன குழந்தையா இருக்கும்போது சில தவறுகள் செய்வாங்க. जब एक बालक होते तभी एक दो गलती कर बैठते கொஞ்சம் हैं. டீனேஜ் பருவம் ஒரு இளைஞனா வரும் பொழுது ஒரு 15 வயசு அப்படி வரும்போது அதுக்கு ஒரு விதமான பாவத்தை जब एक செய்வாங்க. युवक का स्थान आता है तभी वो दूसरा ही पाप कर बैठते அதற்கு हैं. மேல வளரும் போது பெரிய பாவங்கள் செய்ய और ஆரம்பிப்பாங்க. जब एक मनुष्य बन जाते हैं तभी उससे भी बड़ा एक पाप कर बैठते हैं. இப்படியே பாவங்கள் அவர்களுக்கு பெரியதே போகுது. கர்ம பாவம். और ऐसे एक उसका कर्म का पाप हमेशा उसके अंदर बढ़ते रहता है. இப்ப இப்படித்தான் இவனுக்குள்ள இருந்திருக்க வேண்டும். और ऐसे उसके अंदर भी हो सका होगा. அதனால ஒரு நாள் முடக்கப்பட்டு விட்டான். और इससे एक दिन उसको ऐसे काट पर लेटा गया. பாவம் பெருகிடுச்சு அவங்கிட்ட. उसके अंदर
पाप बढ़ गया था, அதனால ஒரு நாள் அவன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். इसलिए वो एक दिन ऐसे बिस्तर पर लेट चुका அது है வியாதி திமிர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. और उसके कर्मों के कारण वो पाप आई। இந்தியில என்ன சொல்லுது அதை குறிச்சு? இந்தியில அந்த வியாதிக்கு என்ன சொல்றது? திமிர்வாதக்காரன். काट पर लेटा हुआ है, இரண்டாம் வசனம் என்ன சொல்லுது? काट पर लेटा हुआ है, அப்படிதான் சொல்லுதா? இங்கிலீஷ்ல என்னமா சொல்லுது? पैरलाइज, பேர்லெஸ். அப்படின்னா வலிப்பு ஒரு பக்கம் பேர்லெஸ் ஆயிட்டான், முடக்குவாதம். और एक तरफ से उसकी कोई अंग क्रिया नहीं कर रही थी முடக்குவாதத்தினால முடக்கப்பட்டிருக்கிறான். और इससे वो बिस्तर पर लेटा गया था। அவன் எதுவும் செய்ய முடியாத ஒரு அதாவது என்னன்னா கிடைப்பினமாகவே மாறிவிட்டான். और वो हमेशा हमेशा के लिए वो बिस्तर पर लेटा हुआ एक मनुष्य का नाम ले लिया அதனால அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. और उसको मदद करने के लिए मनुष्य की जरूरत थी। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இப்படிப்பட்ட பலவீனத்தில் மத்தியில இருக்கும்போது மற்றவர்கள் உதவி நாடி நிற்பது அவன் ரொம்ப ஏளனத்துக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் அவமானத்திற்கும் ஏச்சு தூசிக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். और जब दूसरे लोगों की मदद एक मनुष्य को जरूरत पड़े तभी उसको बहुत ही दूसरे लोग तुच्छ माना जाता है சொந்தங்களே அவனை வெறுப்பாங்க, और उसके रिश्तेदार उससे नफरत करते हैं சொந்தங்களே அவனை திட்டுவாங்க. और उसे डांटते हैं। யோபு சொல்றாரு अय्यूब कहते हैं 19ஆம் जॉब चैप्टर அதிகாரம், யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யோபுக்கு அந்த நிலை மேலே அவனுக்கு எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. और उसकी बुरी स्थिति पर उसकी सारे विषय कैसे बर्ताव किए देखेंगे அத படிச்சு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது. और वो थोड़ा दुख देता है हमें। 13ஆம் வசனத்திலும் நான் வாசிக்க ஒருத்தர் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன், சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள், என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. இப்படி நிறைய சொல்ற. और अय्यूब अपने सारा दुख कहते रहते हैं। இந்தியில அது வாசிக்கல. 13ஆம் வசனத்துல उसने मेरे யோபு கர்த்தர் யோபுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொடுத்திருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. அவர் ஆண்டவர் அவருக்கு சில உபத்திரவதியா நடத்துறாரு. பிசாசு அவனை சோதிக்கும்படியா கேட்டுக்கிட்டா ஆண்டவர் சில அலர்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவன் யோபு என்ன விதத்துல அவன் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு என்று அங்க சொல்லி படிக்கிறோம். उसने मेरे भाइयों को मुझसे दूर किया और जो मेरे जान पहचाने थे वे बिल्कुल अनजान हो गए, मेरे कुटुंबी मुझे छोड़ दिए गए और जो मुझे जानते थे वो मुझे भूल गए, जो मेरे घर में रहकर करते थे वो वरन मेरे दासियों भी मुझे अनजान गिनने लगे, उनकी दृष्टि में मैं परदेशी हो गया हूँ। जब मैं अपने दास को बुलाता हूँ तब वो नहीं बोलते, मुझे उससे गिड़गिड़ाना पड़ता है। मेरी सास मेरी स्त्री पर मेरे भाइयों की दृष्टि पर घिनौनी लगती है, लड़के भी मुझे तुच्छ जानने लगते हैं और सब उठने लगते हैं, तब वे मेरे विरोध बोलते हैं। இப்படியே படிச்சுட்டு போனா अगर हम पढ़ते हुए गए तो யோபு சொல்றாரு நான் கெஞ்ச வேண்டியதாயிற்று. अय्यूब कहते हैं कि उन्हें गिड़गिड़ाना पड़ता है। பலவீனத்துல படுத்திருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எவ்வளவு தாராள மனசு படைத்தவர்களா இருக்கணும். और जो बलवीनता में उस मनुष्य को मदद करे कितने बड़े मन वाले होना चाहिए। இப்படி பார்த்தா நர்சுமாரெல்லாம் பாராட்ட வேண்டியவர்கள். अगर ऐसे देखे सारी नर्सों की आदर करना है। நர்சுமாரெல்லாம் எத்தனை நோயாளி பாக்குறாங்க. और वो कितने सारे बीमार व्यक्तियों को देखते हैं। என்னென்ன நோய் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். और जो बीमारी वो वही जानते हैं। ஒவ்வொரு நோயாளியும் அவங்க கிட்ட போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை குளுக்கோஸ் ஏற்றுறது மருந்து கொடுக்கிறது எல்லாம் அவங்க காரியம் செய்வது ஒரு கருணை உள்ள
உள்ளத்தோடு தான் அது செய்ய और முடியும். हर एक कार्य जब वो उनके पास जाकर उन्हें अवसर देते तो वो एकदम करुणा से करते हैं। சகோதரர்கள் தூரப்படுத்தினார். और उसके सारे भाई दूर எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். और जो मुझे जानते हैं वो मेरे लिए अन्य लोग बन चुके என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். சொந்தங்களை விலகிட்டாங்க. और उनके जो रिश्तेदार है वो भी जा चुके हैं। என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். என் வீட்டு ஜனங்கள் என்னை அந்நியராக, வேலைக்காரர்கள் அந்நியராக எண்ணுகிறார்கள். और उसकी जो दासी है वो भी उसको अन्य मानते हैं। அல்லேலூயா. வீட்டு ஜனங்களே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. और घर वाले भी उसको ऐसे ही देखने लगे। சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இது இந்தியில சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, और रिश्तेदार कहने के लिए कोई नहीं, உம்மை விட யாரும் இல்ல. और आपके बगैर कोई नहीं। அதை கொஞ்சம் ராகமா சொல்லணும். சொத்து என்று அள்ளிக்கொள்ள மாட்டிக்கிட்டா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள और संपत्ति करके ले लेने के உம்மை விட்டா யாரும் இல்ல. और आपके बगैर कोई नहीं। ஆமென். आमेन। அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி வந்துச்சுன்னா சொந்தம் எல்லாம் பறந்து போயிருவாங்க, अगर बीमार है तो रिश्तेदार भी छोड़ देंगे விட்டு விலகி போயிருவாங்க. और हमें छोड़कर पीछे हट जाएंगे। என் பத்து ஜனங்கள் விலகி போனார்கள். और उसके साथ वास करने वाले लोग भी என் छोड़कर हट जाएंगे। சிநேகிதர் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். और उसके सारे दोस्त उसे भूल चुके हैं। நண்பனோட பகைவனா மாறி उसके दोस्त भी उसको नफरत व्याधि करने வந்துச்சு लगे ना। क्योंकि उसको बीमारी आ गई। என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். उसके घर वाले और दासियों भी उसको पराई मानते हैं। அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். और उनकी दृष्टि में परदेसी हूँ। பரதேசி யாரு? और परदेसी कौन है? யாரு பரதேசி? कौन है परदेसी? ஒன்றுமே இல்லாதவன் தான் பரதேசி. तो जिसके पास कुछ भी नहीं उसे ही அப்படின்னா परदेसी சொந்த कहलाता है। பந்தங்கள் யாருமே இல்லாதவன் தான் பரதேசி. यानी जिसका रिश्तेदार या घर वाले कोई नहीं होते। என்னோட வார்த்தை சொன்னா அனாதை. और एक शब्द में कहा जाए तो वो अनाथ है। அல்லேலூயா. हालेलुया। அனாதை அப்படி சொல்லுவாங்க. और उसे अनाथ कहते हैं। யோபு அப்படிதான் சொன்ன, அனாதை ஆயிட்டேன். और अय्यूब ऐसे कहते हैं वो खुद को अनाथ कहते அவர்கள் हैं। பார்வைக்கு நான் பரதேசி और ஆயிட்டேன். उनकी दृष्टि में मैं परदेसी हूँ। யோபு அப்படி வாழ்ந்தவர். अय्यूब ऐसे जिए थे। அவ்வளோ பெரிய சீமான், बहुत ही बड़ा धनवंत व्यक्ति है। அவ்வளோ சொத்து உடையவனாய் பெரிய செல்வந்தனாய் और காணப்பட்டார். बहुत संपत्ति उनके पास था। ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சு. और एक ही दिन में सब कुछ नाश हुआ। ஒரே நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. और एक ही दिन पर सब कुछ मिट चुका था। அவர் தான் இப்படி பேசிட்டே வரார். और वही इस शब्द को कहते रहते। வேலைக்காரனை கூப்பிடும் போது जब वो दास को बुलाते हैं, முன்னாடி நல்லா இருந்தான். पहले बहुत अच्छे से काम करता இப்போ था। கூப்பிட்டா என்ன சொல்றான்? लेकिन जब अब बुलाए तो वो क्या कहता है பய உனக்கு வேலை சொல்லி कि கிடையாது. तुम्हें तो और कोई काम धंधा ही नहीं है। இன்சல்ட் பண்றான். वो उनका अपमान ஒரு करते மரியாதை हैं। கொடுக்க वो மாட்டேங்கிறான். उनका आदर नहीं देते। அதாவது அவனுடைய வேலைக்காரன் நினைப்பு என்ன, இவன் வந்து பிழைக்க மாட்டான்னு செத்து போயிடும். यानी वो दास सोचते कि अभी ना छिपाएगा और ये मर जाएगा। இவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து நமக்கு என்ன கிடைக்க तो போகுது? इनको आदर देगा हमें क्या मिलने वाला है? திரும்ப வெளியே வந்துருவா போறான். क्या वो वापस उठकर आ जाएगी? ஆகவே இவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் और இல்லை. इससे इनकी आदर देने की कोई आवश्यकता அவன் नहीं है। சொல்றாரு, तो कहते हैं நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். और जब भी मेरे दास को बुला दो मुझे उत्तर नहीं देता। என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. और मेरे मुंह से मुझे उसके सामने गिड़गिड़ाना डालते हैं தண்ணி தாப்பா. कि थोड़ा पानी ले आ। அவன் அசட்டை பண்றான். और वो उसे तुच्छ मानते हैं ப்ளீஸ் தாகமா கொஞ்சம் தண்ணி தாப்பா. कि कृपया करके थोड़ा ले आओ। எத்தனை தடவை தரணும் உனக்கு? और वो कहते हैं कि कितना बार ले आना है தண்ணி तुम्हें? அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க. क्या क्यों बार बार मांगते रहते हो? தாக மாட்டுக்க, சொத்து தொலைக்க மாட்டுக்க. और तुम मर क्यों नहीं चाहते? பயங்கரமா திட்டிருப்பான். बहुत ही कठोर दिल से वो डांटा அதனால होगा। இவன் கெஞ்ச வேண்டியதாயிடும். और इससे उसको विनती करनी पड़ती है எப்படியாவது ஒரு கிளாஸ் தண்ணி தாப்பா, குடிக்க தாகமா இருக்கு. कि कृपया करके मुझे एक गिलास पानी ले आओ। கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா. थोड़ा सा खाना दे। வேதனையான காரியம். वेदना का कार्य है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஊர்ல ஒரு பிள்ளைகள் பெற்று வளர்த்து விட்டாங்க அம்மா அப்பா. के गांव में अपने बच्चों को माता पिता ने बड़ा कर छोड़ दिया பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. और उनकी शादी हो चुकी है। லாஸ்ட்ல பசங்க கிட்ட அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க. और अंत में वो माता पिता उन लड़कों के पास जाकर बैठे மருமகா குடும்பக்காரியா மாறிட்டாங்க. और उनकी बहू बहुत ही कठोर दिल से कार्य करती थी மாமியார் துசார் கொடுக்க மாட்டாங்க. और वो अपनी सास को खाना नहीं देती, கொஞ்ச காலம் தான் கொடுக்க அரசு. सिर्फ थोड़ा सा ही देती है। இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு விருப்பம். और वो माँ को और भी भूख लगता है कि और भी थोड़ा वो खा सकती है। கெஞ்சுறாங்க. वो गिड़गिड़ाती है।
அந்த பாத்திரத்தை கொண்டு ஒரு இடிப்பு இடிச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு கொட்டு கொட்டிட்டு செத்து தொலையும். और वो बर्तन से उन्हें मारकर कहते हैं कि तुम क्यों मरने நீ चाहते ஏன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க? हो और तुम क्यों जीवित हो। போக வேண்டிய நேரத்துல வந்து சாப்பாடு சோறு கேட்டாரு. जाने वाले दिनों में तुम क्यों हमेशा खाने के बारे में सोचते हो। இப்படி எல்லாம் திட்டியாச்சு. और ऐसे सब उन्हें डांटते थे நினைப்பும் எங்க போயிருக்கு பாருங்க. और सोच किधर गया அந்த है। அம்மாவுடைய சிந்தனை எங்க போயிருக்கு பாருங்க. वो माँ का सोच किसके और बढ़ गया है। பெற்று வளர்க்கும் போது और जब पैदा करके उन्हें பிள்ளைகள் மேல चलाए, அவ்வளவு பாசம் செலுத்தி बहुत प्रेम से उनके लिए सब किए அவ்வளவு விதமாக அன்பு கூர்ந்து और बहुत प्रेम दिए थे எவ்வளவு தாளாட்டி சீராட்டி பாராட்டி போற்றி அவங்க வளர்த்திருப்பாங்க. और अच्छे से उन्हें प्यार देकर वो बढ़ाए थे சோறு ஊட்டி வளர்க்கறத விட அன்பை ஊட்டி நிறைய வளர்த்திருப்பாங்க. और खाना खिलाने से बढ़कर वो प्रेम देकर उन्हें बड़ा किए थे। ஆனா அந்த அன்பான பிள்ளைதான் பின்னாடி அன்புக்கு விரோதியா மாறிடுவாங்க. लेकिन वही बेटा या बेटी बाद में उनसे प्रेम नहीं किए। அப்படின்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. यानी उनको जो मिलना चाहिए वो उन्हें मिल चुका है அவன் இனி அவன் டைம். और अभी वो उसका समय है। பெற்றோர்கள் டைம் கீழே போயிடுச்சு. இப்ப வாழுகிற அந்த வாலிப வயதுள்ள நேரம் வந்துருச்சு. माता पिता का समय जो बीत चुका है अभी वो युवक का समय आ गया है। வேதனைப்பட்டு அழுறாங்க. वो वेदना के साथ रोते हैं கேட்டா சங்கடமா இருக்கு. और सुने तो बहुत ही दुख होता है। எல்லாம் சொத்து தொகை எல்லாமே संपत्ति सब कुछ है சொத்து நிறைய இருக்கு. और संपत्ति बहुत है ஆனா சாப்பாடு கொடுக்க लेकिन खाना खिलाने के लिए वो मना करते हैं பையன் கண்டுக்கிட்டே மாட்டேங்கிறான். और लड़का उन्हें देखता ही नहीं எத்தனை है। குடும்பம் அப்படி, और बहुत सारा परिवार ऐसा है, எத்தனை குடும்பம் நம்ம நாட்டுல அப்படி இருக்கிறாங்க. बहुत सारा परिवार हमारे ही देश में ऐसा है। பெற்றோரை யாரு கவனிக்கிறா? माता पिता को कौन देखता है। அனாத ஆசிரமம் போட்டுறாங்க. अनाथ आश्रम में जाकर बेचते हैं। சரி அதான் இப்ப பரவாயில்ல ஒரு பணமான கட்டிட்டு அனாத ஆசிரமத்துல சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கிறாங்களே. कम से कम थोड़ा तो उन्हें पैसे भराकर उधर खाना मिल रहा है, சிலவங்க அதிசயம் எடுக்கிறாங்க. लेकिन कई लोग वो भी नहीं करते தூக்கி கொண்டு ரோட்ல போட்டு அப்படி போயிடுறான். और रोड पर ऐसे ही छोड़कर चले जाते பேப்பர்ல हैं। பாக்குறோம். और पेपर को हम पढ़ते हैं அப்படிதான் ஒரு அம்மா வந்து கொண்டு ரோட்ல கொண்டு போட்டு அவங்க கொண்டு போயிட்டான். और एक माँ को ऐसे ही रोड पर छोड़कर वो लड़का जा चुका था। 3 மகன்மார்களை பெற்ற அந்த தாய். और 3 लड़कों को जन्म देने वाली एक माँ। ஒருவேளை எல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. और सारे 3 लड़कों ने उनको निरादर किया போட்டுட்டு போயிட்டாங்க. और उन्हें रोड पर छोड़कर चले அப்புறம் गए। சமூக சேவகர்கள் பார்த்து அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்தார்கள். और फिर जो समाज सेवा करते हैं उन्होंने जाकर उनकी मदद की। இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. और ऐसा बहुत घटना घटती है। ஒரு நாள் ஒரு அம்மா வந்து வீட்டு வாசல் படியில நிக்கிறா. एक दिन एक माँ दरवाजे के सामने आकर खड़ी है மருமக ஓடி பார்த்து அத்தை என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. और बहू पूछते कि क्या सास तुम आ गए हो, சீக்கிரமா வந்துட்டீங்க क्या तुम इतना जल्दी क्यों आए हो। பாப்பாட்டி அப்படின்னு சொல்லி பையன் பேரன் கட்டி பிடிக்கிறான். और उनका पोता जाकर उन्हें गले लगाता है என்னமா தேதி 28 தடவை ஆகுது அதுக்குமா வந்துட்டியான்னு மகன் கேக்குறான். और उनका लड़का पूछता है कि 22 है तो और तुम इतना जल्दी 2 दिन पहले क्यों आ गए हो। ஆமாடா வந்துட்டேன். और वो कहते हैं कि हाँ मैं आ गई हूँ। சரி வா நான் போன் பண்றேன் அப்படிங்கிறான். फिर वो आकर बोलते हैं कि आज मैं फोन करता हूँ। அந்த அம்மா உள்ள வரதுக்கு முன்னாடி பேரங்க அந்த பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு வா பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரா. அதுக்கு முன்னால மகனும் மருமகளும் ஆலோசனை பண்றாங்க. और जैसे पोता उन्हें गले लगाते हैं तो वो जो लड़का और उनकी बहू जो है वो बातचीत करते हैं போன் அடிக்கிறாங்க. और वो फोन लगाते हैं மூத்தவனுடைய மனைவிக்கு போன் போகுது. और उनके पहले पुत्र को वो फोन लगाते हैं அவன் கேக்குறான் அண்ணி என்ன சீக்கிரமா அம்மா அனுப்பிட்டீங்க. और वो कहता है कि भाई तुमने माँ को इतना जल्दी क्यों भेज दिया 28ஆம் தேதி தானே ஆயிருக்குது. कि अभी तो सिर्फ 28 डेज हुआ இந்த है 2 நாள் பாக்கி இருக்குல்ல. और 2 दिन बचा है 31 வரலாற்றுல और 31 आने के நீங்க இது 3 நாள் ஆகும்ல 3 நாள் கிடக்குற और 3 दिन बचा है சீக்கிரமா அனுப்பிட்டீங்க. और इतना जल्दी क्यों भेजे ஏன் அப்படி பண்றீங்க? और क्यों ऐसे किए तुम। இந்த பேச்சு யாருக்கு நடக்குது? சொந்த மகன் மூத்த அண்ணன் மனைவிட்ட பேசுறான். और ये बातचीत दोनों भाइयों के बीच हो रहा है இந்த அம்மா கேட்டுட்டு மன அழுது குமரி இருக்கிறாங்க. और ये माँ दिल से बहुत ही व्याकुल होते हुए आंसू भरकर खड़ी रहती है। என்னன்னு பார்த்தா अगर क्या देखे तो 3 மகன்மார்கள் 3 लड़के थे 3 மகன்மார்களும் அந்த அம்மாவை ஒவ்வொரு மாசமா பார்க்கணும். और तीनों लड़के माँ को एक महीने के लिए अपने घर पर देखते हैं। ஒரு மாசம் ஒரு மகன் இன்னொரு மாசம் ஒரு மகன் இன்னொரு மாசம் ஒரு மகன் 3 மகனும் மாறி மாறி பார்க்கணும். हर एक महीने वो अपने एक पुत्र के घर पर जाकर बसते हैं। இந்த 2 நாள் கொஞ்சம் கூடி போயிடுச்சு ஒரு மகனுக்கு. और 2 दिन एक पुत्र के लिए बढ़ चुका था। அதனால இந்த விட சீக்கிரமா அனுப்பிட்டீங்க. इससे वो पूछता है कि इतना जल्दी क्यों भेज दिए। இப்படி எல்லாம் உலகம் இருக்கு. और ऐसे संसार है, எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. संसार किधर जा रहा है। யோபு தான் சொல்றாரு. अय्यूब भी यही कहते हैं, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். मैं जब मेरे दास को बुलाता हूँ तो वो मेरा आवाज नहीं என் सुनता। வாய்
நாவினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. और मेरे मुंह के शब्द से मुझे उसके सामने गिड़गिड़ाना पड़ता है। என் சுவாசம் என் மனைவி ஏற்பட்டிருக்கு. और मेरी श्वास भी मेरे सांस भी मेरी पत्नी के लिए अलग होता है। உண்மையிலே பெரிய குடும்பம் மனைவி வெறுக்கிறது தான் பெரிய குடும்பம். और सबसे बड़ा क्रोधित कार्य यह है कि अपनी पत्नी उससे नफरत करती है। ஆமென். आमीन। हालेलुया. हालेलुया। பிள்ளைகள் ஒரு நாள் பிடிச்சு போயிடுவாங்க. और अपने बच्चे हमें छोड़कर एक दिन चले जाएंगे। மகள் ஒரு நாள் திருமணம் பண்ணிட்டு அவ கணவனோட போயிடுவா. और बेटी एक दिन शादी करके अपने पति के साथ चली जाएगी। மகன் திருமணம் பண்ணிட்டு மனைவியோட அவன் சந்தோஷமா இருப்பான். और लड़का एक दिन अपनी शादी करके अपनी बीवी के साथ चला जाएगा। ரெண்டு பழச்சு கிடந்தா அந்த ரெண்டு தான் கடைசில கண்ணுக்கு வருது. அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் தான். और अगर अंत तक खड़े रहने वाले दो लोग हैं तो वो पति और उसका पुरुष है। பிள்ளைகள் எல்லாம் போயிடுவாங்க, பறந்து போயிடுவாங்க. पत्नी और उसका पुरुष है, बच्चे அந்த सब निकल கூட்டுல இருந்து जाएंगे। பறந்து அப்படியே போயிடும். वो सारे उस घोंसले से ही चले जाएंगे। கடைசில தாய் பறவை தகப்பன் பறவைன்னு அப்படி பாம்போட முடியும். और अंत में माँ और उसका पुरुष। நிறைய குடும்பத்துல இதே கேள்விதான். और बहुत सारे परिवार पर ऐसे कार्य होता है। சாப்பாடுக்கு அப்ப திண்டாடுற ஒரு சூழ்நிலை. और वो खाने के लिए भी उन्हें नहीं मिलता। சில பேர் மகன் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வச்சு சொத்து எழுதி வச்சிருந்தாங்க. और कई माता पिता अपने बच्चों पर प्रेम करके हुए अपनी संपत्ति सारे उनके लिए लिख देते हैं। அதாவது இவங்க நல்லா இருக்கும்போதே சொத்து எழுதி பிள்ளைகள் வச்சிருந்தாங்க. यानी जब ये तंदुरुस्त थे तभी सारा संपत्ति लिखी சொத்து வரும் வரைக்கும் பிள்ளைங்க கரெக்டா செயல்படுறாங்க. और संपत्ति आने तक सारे बच्चे अपना काम अच्छे से करते हैं। சொத்து நம்ம கையில வந்துட்டு தெரிஞ்ச உடனே அப்புறம் இவங்க ஆட்ட ஆரம்பிக்கிறது. जैसे संपत्ति उनके हाथ में आ जाए तो अपना कार्य करने लगते हैं। அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அப்பா ரிஜெக்ட் பண்றாங்க. और अपने माता पिता पर नफरत करते हैं। அவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க उन्हें கிடையாது. सही रीति से खाना नहीं देते। இந்த மாநகராட்சியில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, நான் அப்பா வேலை தானே கிடைச்ச உடனே அப்பாவை அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறான். और कितने लोग गवर्नमेंट जॉब मिलते ही अब अपने माता पिता को छोड़ देते हैं। இதனால இப்ப அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. और इससे उनका भी एक योजना है। அப்படி யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனே அந்த அவங்களுக்கு அந்த வேலையை நாங்க இது பண்ணிடுவோம். उन पर कंप्लेन कर सकते हैं और उनका काम से निकाल देंगे। இங்க நடக்குது அப்படி. और इधर ऐसा हो रहा है। அப்படி பண்ணினாதான் அவங்க அடங்குவாங்க. अगर ऐसे किया तो ही ये कार्य ஏன்னா होगा। அப்பா அம்மா ராசு வெறுக்கிறாங்களா, அது क्योंकि நடக்கக்கூடாது. अंत में वो अपने माता पिता को नफरत वाला ऐसा नहीं होना சரி, है। எப்படியோ இப்ப பார்க்கும்போது யோபுக்குள்ள வேதனை நம்மளுக்கு புரியுது. और युग का वेदना हम जानते हैं। நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? हम कौन से युग पर है? இருக்கிற காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க. और कई युग तुम्हारे भी बचा कर रखो। எல்லாத்தையும் கொடுத்து நடத்துற நம்ம தப்பு எடுத்துக்கூடாது. और सबको अपने बच्चों को देकर अंत में वो हमें सड़क पर खड़ा ना करे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களே அப்படி மாறிச்சு. बहुत सारी मसीह के परिवार भी ऐसे कार्य कर रहे ரொம்ப हैं। வேதனையான காரியம். बहुत वेदना का कार्य है। வயசு தளர்ந்த அவங்க வயசு முதிர்ந்து அவங்க தள்ளாடுற சூழ்நிலையில அவங்க கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய பிள்ளைகளுடைய கடமை. और माता पिता लड़खड़ाने वाले समय पर अपने बच्चों को ही उन्हें देखना होता है। எத்தனை குடும்பங்கள் அப்படி நடுத்தரல வந்திருக்கு. लेकिन बहुत सारे बार ऐसी सड़क पर आ गए हैं, வேதனையோடு இருக்கிறாங்க. वेदना के साथ रहते அவங்க हैं சபிச்சிருக்கலாம். और वो श्राप दिए होंगे। அந்த अम्मा அழுது சொல்லி ஜெபிக்கிறாங்க. वो माँ रोकर प्रार्थना करती है, ஆண்டவரே, எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை என் மகனுக்கு நாளைக்கு கிடை வரக்கூடாது. वो प्रार्थना करते कि मुझे ये जो स्थिति अभी आई है वो मेरे बाद में मेरे நான் जीवन में ना आए। இன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்கிற நான் வேதனைப்படுறதுல எந்த வேதனை என் பிள்ளை கொடுத்துறாதீங்கப்பா. அப்பமா அந்த அம்மா கஞ்சி ஜெபிக்கிறாங்க. जो बेटा मैं अभी पा रही हूँ मेरे पुत्र या पुत्री को ना दीजिए प्रभु। அதான் ஒரு தாய். वो एक माँ है। ஆமென், आमेन। அல்லேலூயா. தாய் அன்பு வித்தியாசமான அன்பு. और माँ का प्रेम अलग है இந்த அன்பை தான் அந்த அம்மா சொல்றாங்க. और यही प्रेम को वो माँ कहती है என் பையனுக்கு இந்த மாதிரி என்னோட நிலைமை என் பையனுக்கு வரக்கூடாது. कि मेरा स्थिति मेरे पुत्रों को भी ना आए। இங்க வசனம் சொல்லுகிறது, इधर वचन कहता है, ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, यीशु उसको देखिए और कहते நீங்கள் हैं, உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? तुम तुम्हारे हृदय में कठोर कार्य क्यों सोचते हो? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? और तुम्हारा पाप से उठकर चलना या फिर तुम्हारे बीमार से उठकर चलना, इसमें कौन सा आसानी कार्य है? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும். और संसार में पाप की क्षमा करने के लिए मनुष्य का पुत्र का अधिकार है। நல்லா நமக்கு தெரியுது, हमें अच्छे से पता है பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் ஒரே ஒருவர் தான் உண்டு. पाप क्षमा करने का सिर्फ एक ही मनुष्य का अधिकार है। நமக்காக பலி செலுத்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. जो हमारे बलिदान हुए वो यीशु मसीह। ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக எல்லாத்துக்குமே சேர்த்து செலுத்திட்டார். वही हमारा पाप श्राप और सभी के लिए वो हमारे लिए मारे गए வேற யாருமே நமக்கு செலுத்தல. और कोई हमारे लिए कार्य नहीं किए। வேற யாருமே நமக்காக அடிக்கப்படல.
और कोई हमारे लिए मारे नहीं गए நீங்க என்ன அதுக்காக அடிக்கப்படலாம், और तुम उसके लिए मार खा सकते हो, நீங்க என்ன அதுக்காக தண்டனை எடுத்து வைக்கலாம். तुम उसके लिए दंड पा सकते हो. ஆண்டு சொல்றாரு, लेकिन यीशु कहते हैं நீ எனக்காக நீ அடிக்கப்படட்டா, तुम मेरे लिए और मार मत खाना எனக்காக நீ எதுவுமே உன்னை சுத்தரவு பண்ணிக்கொள்ளாத, और मेरे तो अपने आप को कुछ भी हानि मत पहुंचा. உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். तेरे लिए मैं क्रूस पर अपना प्राण दूंगा. அவர் தன்னையே ஒப்புக்கொடுத்தார். वो अपने आप को सौंप दिए थे. பாவத்தை போக்கும் பாவ நிவாரண பலியாக இயேசு தம்மை தாமே அர்ப்பணித்தார். और पाप से क्षमा करने के लिए पाप का बलिदान प्रभु अपने लिए हुए थे. அப்போ பாவத்தை மன்னிக்க அவருக்கு ஒருவருக்கு அதிகாரம் இருக்கு. और इससे पाप को क्षमा करने के प्रभु को ही अधिकार है. ஏன் அவருக்கு ஒருவருக்கு அதிகாரம் இருக்கு சொன்னா, क्यों सिर्फ उसी को अधिकार है? ஒன்று அவர் பரிசுத்தமானவர், पहला वो एक पवित्र है பரிசுத்த ஆவியினாலே உற்பத்திக்கப்பட்டவர். और पवित्र आत्मा से वो उत्पन्न हुए गए. நம்ம அசுத்தமானவர்களாய் பிறந்திருக்கிறோம். हम अशुद्धता से पैदा हुए हैं. நம்ம தாய்க்கருவிலே அசுத்தமான பிள்ளைகளாக தான் हम பிறந்திருக்கிறோம். माँ की कोख से हम अशुद्धता से पैदा हुए ஆகவே हैं. நாம் எல்லாருமே பாவிகள். इस हम सारे लोग पापी हैं. உலகத்துல பிறப்பிக்கப்பட்ட அனைவரும் பாவிகள். संसार में जन्मे हर एक मनुष्य पापी है. இயேசு ஒருவர் மாத்திரமே பாவம் இல்லாமல் பிறந்த பரிசுத்தர். और यीशु सिर्फ एक ही है जो पाप के बगैर वो जन्म लिए गए. ஏன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் உலகத்திலே பிறந்தார். क्योंकि वो पवित्र आत्मा के द्वारा संसार पर उत्पन्न हुए. ஆமென். ஆமென். அதுக்கு ஒரு தாயை தேவன் தெரிந்தெடுத்தார். और उससे प्रभु ने एक माँ को चुन लिया था. அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். और उसका लहू पवित्र लहू है. ஆக பரிசுத்தராய் இருக்கிறபடினால और वो पवित्र रहने के कारण நம்மை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. हमें क्षमा करने का अधिकार सिर्फ उसी को है. இரண்டாவது அவருடைய ரத்தம் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால दूसरा उसका लहू पवित्र रहने के कारण நம் பாவத்தை கழுவ அந்த ரத்தத்துக்கு அதிகாரம் உண்டு. और हमारा पाप को भी क्षमा करने उस लहू के पास अधिकार है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. இரண்டாவது பரிசுத்தராய் இருக்கிறபடினால और अगर वो पवित्र रहने के कारण நம்மையும் பரிசுத்தமாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. हमें भी पवित्र करने उससे पूरा होगा. ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया. அவருடைய பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ और उसको उसके पुत्र कहलाने वाले जो भी लोग हैं அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் और वो கொடுத்திருக்கிறார். सारे लोगों को प्रभु अपना पुत्र और पुत्री बनाने का अधिकार அவர் दिए हैं. விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோம்னா अगर उसे विश्वास से ग्रहण करे நம்ம அவருடைய பிள்ளைகளா மாற हम முடியும். उसके संतान बन जाएंगे. பிள்ளைகளுக்கு பாவம் இருக்குமா? और क्या उसके बच्चों के ऊपर कोई पाप होगा? பாவம் இருக்காது. पाप नहीं होगा. ஏன்னா அவர் ரத்தத்தால கழுவிட்டார். क्योंकि उसने अपने लहू से शुद्ध किया ரத்தத்தால है. கழுவப்பட்ட பிள்ளைங்க அவருடைய பிள்ளைகளா மாறி. और लहू से जो शुद्ध किए गए वो उसके बच्चे कहलाते அதனால हैं. நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவர் அந்த இடத்துல பிரசன்னத்தை இறக்குறார். इसलिए जब उसकी आराधना करें उसकी प्रशंसा इधर मंडराता है துதிக்கும் போது நம்ம நடுவிலே வருகிறார். और स्तुति कला हमारे सब में मौजूद அந்த रहते हैं பிரசன்னத்தை நம்மளால உணர முடியுது. और वो प्रशंसा महसूस कर पाते हैं அவர் பேரின்ப நதியினால நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவரா இருக்கிறார். और वो बड़े जल के द्वारा हमारे हृदय को छू लेते हैं. அதற்கு பார்க்கிறோம் இயேசு அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறாராம். और यीशु उसके पाप को क्षमा करते हैं. சொல்லப்படுகிறது திமிர்வாதக்காரன் நோக்கி நீ எழுந்தும் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். वो काट में रहने वाले मनुष्य को देखकर प्रभु कहते हैं कि अपना बिस्तर लेकर तू घर जा. அவர் சொல்றாரு और उसे कहते हैं அவனுக்கு சுகமோட அவர் ஆக்கல. उन्होंने उसे चंगा भी नहीं किया. படுத்தான் கிடக்குறான். वो लेटा ही था நீ சுகம் அடைவாயாக என்று இங்க சொல்லப்படல. और इधर तू चंगा हो करके नहीं लिखा गया है. இவங்க மேல கோபப்படுறாரு. और इन पर लोगों पर प्रभु क्रोध होते हैं. குற்றம் கண்டுபிடிக்கிற மேல கோபப்படுறாரு. और जो दोषी निकालते प्रभु उन पर गुस्सा होते हैं. பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு इस संसार में पाप और क्षमा करने का अधिकार है. அவர் சொல்றாரு इधर कहते हैं அவர் பாவத்தை முதல்ல மன்னிக்கிறாரு. पहले पाप की क्षमा करते हैं. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா दूसरा உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. तेरा बिस्तर उठाकर तू चल. ஆமென். आमेन. முதலாவது பாவம் மன்னிக்கப்படும். पहला उसका पाप क्षमा की गई. அவன் படுத்து கிடக்க காரணம் என்ன? वो लेटने का कारण क्या था? பாவம். पाप था. படுத்து கிடக்க நோயாளியா இருக்கிற காரணம் பாவம் தான். और बीमारी में लेटने का कारण पाप है. இந்த பாவத்தை முதலாவது ஆண்டவர் மன்னிக்கிறார். और यह पाप को प्रभु क्षमा करते हैं. முதலாவது அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு पहले उसके लिए एक अंत रखकर இரண்டாவது சொல்றாரு दूसरा कहते हैं எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. तो अपना बिस्तर उठाकर चलने लग. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயிட்டார். और तो अपने बिस्तर उठाकर अपने घर जा. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். और तुरंत अपना बिस्तर लेकर वो चलने लगा. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. இந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை இருந்துச்சு. और इस शब्द में एक सामर्थ है. அந்த சொல்லும்போது அவன் உடனே और சுத்தமாக்கப்படுகிறான். जैसे प्रभु का शब्द मुंह से निकला वो तुरंत ही स्वस्थ हो गया. அந்த பாவம் தான் அவனை கழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. और वो पापियों से बांधा हुआ था. ஒரு சம்பவத்தை பார்த்தேன். और एक घटना पड़ा में அதாவது சிங்கமானது ஒரு கன்று குட்டியை எருமை மாட்டு குட்டியை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு और शेर एक भेड़ को ऐसे ही अपने पकड़ कर रखा था. गाय बफलो छोटा
பிடிச்சு வச்சிருக்குது, அது கத்துது, கத்துது. और वो भैंस वो चिल्लाने लगता है। ரொம்ப கத்துறோம்னா மாடு ஓடி வருது, அதோடைய தாய் எருமை ஓடி வருது. और उसकी माँ वो उसको देखकर भागकर आती है। அது ஒண்ணு வந்து ஒண்ணு பண்ண முடியல. लेकिन वो एक आकर वो कुछ नहीं कर सकी थी। சிங்கம் வந்து அப்படி இப்படி அவ்வளவுதான் செய்யுது, அது விட மாட்டேங்குது. और शेर ऐसे ही देख रहा था लेकिन वो छोड़ नहीं रहा। அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க, உயிர் போற நிலைமையில இருக்கு. वो अपने पकड़ में लेकर उसका जान जा रही கால் है கையெல்லாம் துடிக்குது. और उसके सारे हाथ पैर कांप रहे थे। அது கத்துது, சத்தம் வெளிய வர விடாம மூச்சு தொண்டை அப்படியே கம்மி பிடிக்குது. वो ना चिल्लाने पाने के लिए वो अपने गले को भी दबोच कर रखा था। நிறைய எருமைகள் வந்துருச்சு. लेकिन बहुत सारे भैंस आ चुके வந்த थे உடனே அந்த சிங்கத்து மேல பாய் வந்திருக்கு, எல்லாம் தயாராகணும்னு சிங்கம் அதுக்கப்புறம் விட்டுட்டு ஓடிச்சு. और सारे भैंस आकर जब शेर के विरोध कर रहे तो वो उसे छोड़कर भागने लगा। இதே மாதிரி தான் और ऐसे ही பாவம் என்ற கொடூரம் அவனை பிடிச்சு வச்சு உயிரை போற நிலைமையில வச்சு. और पाप भी उसको ऐसे पकड़कर उसका जान जाने तक उसे पकड़कर रखा था। யாரு वंदाலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. शायद कोई का कुछ ना हो पाया அவன் பிடிச்சு படுக்கை ஆயிடுச்சு. और उसे ऐसे पर बिस्तर पर लेटा दिया படுக்கையில எல்லாம் பண்றான். और वो बिस्तर भी सारा कार्य करता था। ஆண்டவர் அவன் தான் பார்த்து சொன்னார், और यीशु उसी को देकर करे உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, तेरा पाप क्षमा की गई தப்பு है। விடுபட்டான். और तुरंत वो छुटकारा पाया, பாவம் விடுபட்டுச்சு. उसका पाप निकल चुका। இப்ப சொல்ற படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. और अभी कह रही है अपना बिस्तर उठाकर घर जा। எந்த பிடியில எந்த கட்டுல இருந்தாலும் கட்டு முறிக்கப்பட்டோன்னு உடனே எடுத்து வீட்டுக்கு வா. और जो भी बंधन में था वो सारा बंधन टूटकर वो अपना घर जाने लगा। இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். और ऐसे ही कार्य प्रभु हमसे भी चाहते நம்ம हैं, பாவத்தை ஒப்பு கொடுப்போம். हमारे पाप को उसके पास सौंप दे। அவர் நம்ம விடுதலை ஆக்குற தேவன். वो हमें छुटकारा देने वाला प्रभु அந்த है। பிடிச்சு வச்சுக்கிற கட்டை உடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்போம். और वो पकड़े हुए वो बंधन को तोड़ने के लिए प्रभु से हम मांगे கட்டு உடையணும், और वो बंधन टूटना அந்த है பாவ பிடி நீக்கப்படணும். और पाप का जो पकड़ छूटना है அப்பொழுது நான் சுகமாவோம். और तब हम चंगाई पाएंगे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। அப்படியே நம்ம முழங்கால் படிக்கலாமா? हम सभी जन घुटने टेके, உங்களுடைய வேதனைகளுக்காக, तुम्हारी बलहीनता के உங்களுடைய लिए, வியாதிகளுக்காக तुम्हारी बीमारियों के लिए கர்த்தரை நோக்கி பாருங்க. प्रभु को देके निहारो। அவர் சுகம் தரும் தெய்வம். वो चंगाई देने वाला प्रभु है, சுகம் தரும் தெய்வம். वो चंगाई देने वाला प्रभु है। இந்த நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் உங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. और एक दो क्षण के लिए हम प्रभु के पास अपने आप को सौंपेंगे। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दो। நீங்க ஜெபிக்கிறதுக்கு கடைசி நேரத்துல என்கிட்ட பாருங்க. तुम अंत में प्रार्थना करने के लिए मेरे पास आते हो அதை விட और उससे बढ़कर நீங்க இப்போ தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் வலிமை நிறைந்தது. और अभी जो तुम प्रभु से अपने आप से प्रार्थना करो वो सबसे बड़ा நீங்க मजबूत இப்ப है। ஆண்டவர்ட்ட மன்றாடுறது பெரிய காரியம். और प्रभु से विनती करना बहुत ही बड़ा कार्य है। நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, प्रभु से कहो என்னை சுகமாக்க உம்மாலதான் முடியும். मुझे चंगाई देना सिर्फ तुमसे होगा। இந்த பலவீனத்துக்கு ஏதாவது ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம். ये बलहीनता के कोई कारण हो सकता है, ஆகவே என் பாவத்தை மன்னியும். इससे मेरे पाप को क्षमा ஏதோ करो। ஒரு பாவ பிடியில நான் கட்டப்பட்டிருக்கிறேன். कई पाप के बंधन में मैं फंसी हूँ இந்த பாவத்தினாலதான் அந்த வியாதி தொடர்ந்து இருக்கிறது. और ये पाप के कारण ये बीमारी आ रही है। இயேசுவே, यीशु விரோத காரணம் விடுவிச்சது போல இந்த விடுவிக்கும். जैसे बिस्तर पर लेटे उठने वाले मनुष्य को चंगाई दे वैसे मुझे भी चंगाई दो। நிறைய பேர் அப்படி बहुत இருக்காங்க. सारे लोग ऐसे हो सकते हैं। நேத்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. और इस समय प्रभु से कहो, ஒரு அருமையான ஒரு நேரம் நமக்கு இருக்கு. एक अच्छा समय हमें है अभी। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. प्रभु से कहेंगे பாவத்தை முதலாவது அறிக்கையிடுங்க. पाप को अंगीकार करो, பாவங்களை மன்னிக்கிற அவர் ஒருவர். क्योंकि पाप क्षमा से वही करता है முற்றிலும் சுகமாக்குறவர் அவர் ஒருவர். और पूरी रीति से वो चंगाई देता है। நீங்களா பேசுங்க. और तुम बात करो நீங்களா பேசுங்க. और तुम अपने आप से बात करो, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. यीशु से कहो இந்த நிலை மாறட்டும். ताकि ये समस्या बदल என் जाए। வாழ்க்கையில சில காரியங்களை நான் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். मैं जीवन में कुछ कार्य भी न कर पाती हूँ, அதற்கு ஏதாவது பாவமான காரியங்கள் இருக்குமானா என்னை மன்னிச்சிருப்பா. अगर उसमें कोई पाप का वजह है तो प्रभु मुझे क्षमा करो, சுகம் தாரும். चंगाई दो। ஆண்டவர்ட்ட கேளுங்க. प्रभु से मांगे राजा मेरे करता हूँ प्यार तुझे, जीवित सारे लिए करूँ मैं प्यार तुझे, करूँ मैं प्यार तुझे, करूँ मैं प्यार तुझे, करूँ
जीवन के सारे करूं मैं जान तुझे, नेसिकिरे 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 நேசிக்கிறே உம்மைத்தான் நேசிக்கிறே உம்மைத்தான் உம்மைத்தான் ஆண்டவரே நேசிக்கிறே உம்மைத்தான் எல்லா கண்களை மூடி இருதயத்துல கண்படுத்தி ஆண்டவரை சொல்லுங்க ஆசைகள் प्रभु से कहो, சுகப்படுத்துகிற அவர் இயேசுதான். चंगाई करना सिर्फ यीशु है, நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் மாத்திரம் தான் முடியும். और चंगाई करना सिर्फ उसी से पूरा होगा। ஏதோ தெரிஞ்சு தெரியாம செஞ்சுக்கப்பா, जानिए बेजानिए और कोई पाप किए बैठे, மன்னித்தருளும். क्षमा करो पिता, மன்னிங்கப்பா. हमें क्षमा करो। என்னென்ன நம்ம வாழ்க்கையில என்னென்ன தடைபட்டு இருக்கிறதோ जो कोई रुकावट हमारे जीवन पर है, அந்த தடைகளெல்லாம் நீக்கப்பட ஆண்டுடிக்காது. तो सारी रुकावट हटाने के प्रभु से मांगो। எந்த திருமண காரியங்கள் தடையா இருந்தா நீக்கப்பட்டு சொல்லுங்க. अगर शादी का कोई रुकावट है तो प्रभु से मांगो। வீடு வாங்க முடியாத தடை இருக்குது, அந்த தடைகள் நீக்கப்பட்டு अगर சொல்லுங்க. घर खरीद नहीं पाते तो उसका रुकावट प्रभु से बोलो। அந்த வேலை கிடைக்காத தடை இருக்க தடை நீக்கப்பட்டு சொல்லுங்க. अच्छा नौकरी ना मिलने की रुकावट है तो प्रभु से मांगो। நல்ல செழிப்பு வராத ஆசீர்வாதம் வராதபடி தடையா இருக்கு, தடை நீக்கப்பட்டு சொல்லுங்க. और आशीर्वाद का रुकावट है तो प्रभु से पूछो। சரித்திரம் தாண்டமாடுகிறது, அதை நீக்கப்படுங்க. अगर दरिद्रता उन्नति में है तो प्रभु से उसकी क्षमा வியாதி करो। பலவீனங்கள் அதிகமாக நெருக்கிறது, அதை எடுத்து போடுங்க. बीमारी और दरिद्रता अधिकता है तो उसे निकालने की क्षमा करो। சுகத்தாரோ चंगाई दो पिता, சுகத்தாரோன்னு கேளு. चंगाई करने के लिए प्रभु से मांगे। என் கண்களிலே சுகத்தை தாருங்கப்பா. मेरी आंखों और नजरों में चंगाई दो। என் கண்கள் மூலமா நான் செய்த பாவத்தை மன்னித்தருளும். आंखें के द्वारा किए गए हर एक पाप को क्षमा करो पिता, கைகள் மூலமா செய்த பாவங்களை और மன்னித்தருளும். हाथों के द्वारा किए गए पाप को क्षमा என் करो, வாய் இருதயத்தின் மூலமா செய்த பாவங்களை மன்னித்தருளும். और हृदय के द्वारा किए गए पाप को क्षमा करो, என் உடல் உறுப்பு எல்லாம் சேர்ந்து பாவத்தை செய்திருக்கிறத மன்னித்தருளுங்கப்பா. और मेरा हर एक नस और अंग जो पाप किया उसे क्षमा करो। நசரேயனாகிய இயேசுவே, और नजरेन यीशु के नाम से, ஆவியின் குமாரனே, और ये दाऊद के पुत्र, எங்களுக்கு இறங்குவீராக. हम पर दया करो, எங்களுக்கு இறங்குவீராக. हमारे उतरिए, இறங்குமப்பா. उतरिए पिता, பாவங்களை மன்னிப்பீராக. हमको क्षमा करो, பாவங்களை மன்னிப்பீராக. हमको क्षमा करो, பாவங்களை மன்னிப்பீராக. हमको क्षमा करो पिता। ஒவ்வொரு நரம்பு எலும்பு சதை ரத்தத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை உடனே பாய்வதாக. और हर एक नस हड्डी और लहू में प्रभु का सामर्थ उंडेल दो। ஒரு சுகம் அடையட்டுமா, एक चंगाई हो पिता, விடுதலை உண்டாவதாக. एक छुटकारा हो, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से விடுதலை உண்டாகட்டுமா. छुटकारा हो, உம்முடைய நாமத்தில் சுகம் அடைகிறேன். आपके नाम से छुटकाई हो, யாரிப்பட்ட சரீரங்களை தொட்டு और சுகமாக்குகிறேன். बीमारी के शरीर पर एक छुटकाई हो। இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் மனம் अभी இறங்குகிறேன். आपके संपर्क विनती करें और हर एक पर उतरिए। ஆவியானவரே, கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க, என்னை சுகமாக்குங்கப்பா. என் சுகம் வந்தா நான் சுகம் பண்ணி கொள்வேன். नहीं कि अगर आप चंगाई दे तो मैं चंगा हूँ, ஓ, நீ சுகம் வந்தா நான் சுகம் பண்ணி கொள்வேன். अगर आप चंगाई दे तो पूरी तरह से हम चंगा होंगे। आप चंगाई दो, यीशु के नाम सारे शरीर पर चंगाई हो, यीशु के नाम से सामर्थ उतरे। रसोई और लहू में प्रभु का सामर्थ उतरे, முதுகு தண்டு தோல் கணைய பகுதிகளில் வல்லமை இறங்குவதாக. और अपने पेट के सारी दिशाओं पर प्रभु की सामर्थ புருஷன் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் தேவனுடைய அபிஷேகம் और இறங்குவதாக. सिर के पांव तक प्रभु का सामर्थ उतरे। சாத்தான் கட்டி வைத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் பொழுது உடைக்கப்படுவதாக. शैतान का हर एक बंधन यीशु के नाम से हम
இப்பொழுது சத்தானுடைய கட்டுகள் இப்பொழுது இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். शैतान का बंधन यीशु के नाम से तोड़ता हूँ, உடைக்கிறேன். तोड़ता हूँ, உடைக்கிறேன். तोड़ता हूँ, இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். यीशु के नाम से तोड़ता हूँ, நீதி நிலைவினங்களை இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். टीवी का बंधन यीशु के नाम से निकालता हूँ, அல்சரை இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். कैंसर के यीशु के नाम से तोड़ता हूँ, சுகர் பிளட் பிரச்சனை இயேசு நாமத்தில் விலகி போ. बीमारी यीशु के नाम से निकालता हूँ, பைல்ஸ் பிரச்சனை இயேசு நாமத்தில் விலகுவதாக. फाइल्स की बीमारी हमारे यीशु के नाम से निकल जाए, உள்ளத்துல வல்லமை இறங்குவதாக. मेरे अंदर एक सामर्थ उतरे, பலவீனமான இருதயங்களை தொட்டு சுகமாக்கு. मेरे हृदय को छूकर चंगाई दो, இருதய அடப்புகளை இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக. और हृदय में जो बंधन है प्रभु यीशु के नाम से निकल जाए, எல்லா வல்லமை இப்படி வல்லமை இறங்கி எல்லா விதம் விலவெளி நீங்கி போகட்டும். और आपका सामर्थ सारे विरुद्ध निकाल दे प्रभु, காதுகளில் அபிஷேகம் இறங்கட்டும். और कानों पर प्रभु आपका अभिषेक उतरे, சத்தத்தை கேட்கணும். आपका आवाज सुने, சத்தத்தை आपका கேட்கணும். आवाज सुने प्रभु, சுகமாக்கு. एक चंगाई दो, விடுதலை கொடுங்க. छुटकारा दो पिता, விடுதலை கொடுங்கப்பா. छुटकारा दो, வருஷத்தலை முதல் सिर से लेकर உள்ளங்கால் வரையில் पांव तक தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. प्रभु का अभिषेक उतरे, எப்படி நிமிராத காரனை பாவத்தை மன்னித்து சுகமாக்கினீரோ जिससे बिस्तर पर लेटे हुए मनुष्य को अपनी चंगाई दी, அதே நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்தபடியா उसे ஜெபிக்கிறேன். अपने बच्चों को इस समय पर देकर दे दो, ஓ உமக்கு நன்றி தகப்பனே. आपको धन्यवाद पिता, சுகம் தரக போகிறதுக்காக आप நன்றி. चंगाई देने वाले के लिए इससे धन्यवाद, ஹல்லேலூயா. நீ விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. आप छुटकारा देने इससे धन्यवाद प्रभु, சுகப்படுத்த போறதுக்காக நன்றி. चंगाई देने इससे धन्यवाद, சுகம் கலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே. சுகம் கலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவார் கவனி என்று பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவார் கவனி என்று பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தை நான் சுகமானே, உம் கழுவுகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சிவனையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென். இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே. சுகம் கலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கதையும் ரெப்பை வயிறு சதை அங்கும் பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கதையும் ரெப்பை வயிறு சதை அங்கும் பாய்கின்றதே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என்
பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே போற்று ஈரல் போற்று கை கால்கள் துதுக்கள் வல்லமை பாய்கிறதே நரம்பு எலும்புகள் சிறு நீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே போற்று ஈரல் போற்று கை கால்கள் துதுக்கள் வல்லமை நரம்புகள் சிறு நீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே இயேசையா ரட்சகரே சுகந்தரும் என் தெய்வமே இயேசையா ரட்சகரே சுகந்தரும் என் தெய்வமே உம்மாதையால் சுகமானே உம்மாதையால் சுகமானே உம்மாதையால் கற்பை பற்றி சாயந்த குங்கள் வல்லமை பாய்கின்றதே கற்பையிலே கண்ணிகள் வல்லமை கற்பை பற்றி சாயந்த குங்கள் வல்லமை பாய்கின்றதே ஒழுங்குவாதங்கள் துணையீரர்கள் வாசமெங்கும் பாய்கின்றதே இயேசையா ரட்சகரே சுகந்தரும் என் தெய்வமே இயேசையா பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே பாய்ந்து செல்லுதே கேட்கிற யாவரும் சுகம் பெற்றுக் கொள்வார்கள். இயேசு நாமத்தில் கேட்கிற யாவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஆரோக்கியத்தின் சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்கள். பெற்றுக் கொள்கிறேன்.
கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். बंधन तोड़ने के लिए धन्यवाद। பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டிருக்காய் ஸ்தோத்திரம். शैतान का क्रिया के नाम से निकालने के लिए धन्यवाद। தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். और सारी रुकावट निकालने के लिए धन्यवाद। இந்த சபை மக்களை நோக்கி பாருங்கப்பா. அப்படியாம வீடுகள்ல அங்கங்க இருக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகள், பல பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள் நோக்கி பாருங்க ராஜா. जो किसी समस्या नौकरी के कारण जो नहीं आ पाए उन्हें निकालिए। ஆண்டவரே, எங்க சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீர். हमारी समाज के हर एक परिवार को आशीष करो। விடுதலை சுகத்தை தருவீராக என்று சொன்னீர். शिक्षा बल और चंगाई दीजिए। ஆண்டவரே, நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தேவ வல்லமை இறங்குவதாக. हर एक परिवार पर आपका सहमत எப்படி திமிராத காரணை நீர் சுகமாக்கிறோ, பாவத்தை வேண்டி சுகமாக்கி, அதே போல அப்படி பிள்ளைகள் மேல அந்த வல்லமை இறங்குவதாக. எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும், என்னத்துக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், இந்த வேளையில இயேசுவின் நாமத்துல சுகம் அடைவீர்களாக. சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமமே சுகமாக்குகிறது. விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். குழந்தைக்காக எதிர்கொண்டு பிள்ளைகளுக்கு தேவன் மனம் இறங்கி குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். ஒரு வீட்டிலேயே இருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எவ்வளவு செலவழிச்சு வியாதி குணமாக வெளியே கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கருத்து சுகமாக்கட்டும். நல்ல வேலை கிடைக்காம திண்டாடிட்டு வர்றோமே கலக்கத்தோட பிள்ளைக்கு நல்ல வேலை வசதியில் ஏற்படுத்தி அதே போல உயர் படிப்புகளுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு உயர் படிப்பு படிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசம் பாதுகாக்கப்படும். இனி எந்த வியாதியும் தேசத்துக்கு வராண்டாம். தேசம் முழு தெளிக்கிறோம். ரத்தத்தை இந்திய தேசம் முழு தெளிக்கிறோம். வியாதியில விளைவினத்துல கொரோனா பிடிகள பல விதமான வியாதிகள் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. பாவங்களை மன்னித்து அவர்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. எப்படி எங்களுக்கு அன்பு கொடுத்து அதே போல அவர்களையும் அன்பு கூறுகிறதா அவர்களுக்கு உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேடி வர அவர் இருதயங்களை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படட்டும். आशीष करो உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आपको कोटि स्तुति हो। வந்திருக்கிற யாவர்களும் தேவ பிரசன்னம் பூரணமாய் கிரியை आए सभी के ऊपर यीशु का प्रशंसा मंडल உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आपको कोटि धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்கள் பிதாவே. यीशु के नाम से विनती करता हूं प्यारे पिता। ஆமென். आमेन। எல்லாரும் எழுந்து सभी जन खड़े हो जाएं। ஒரு சிறிய ஜெபத்தை நாம் மறுபடி செய்கிறோம். एक छोटी प्रार्थना पे हम करें। எல்லாவிடத்தில் மத்தியில் இருக்கிற நம்முடைய சகோதரன் சாமுவேல் சரவணனுக்காக ஜெபிப்போம். बलिदान देने वाले भाई सामने सरने से हम கர்த்தர் प्रार्थना மகனை கொண்டு சுகமாக पिता उस भाई को छुए। ஹாஸ்பிட்டல் இருக்கிற மகனுக்கு அற்புதமாக சுகம் கொடுக்கிற தேவன். अस्पताल में एडमिट होने वाले उस भाई को प्रभु पूरी रीति से चंगाई காலில் இருக்கிற புண்களெல்லாம் சீக்கிரமாக ஆறணும். और पेट पर जो भी प्रभु गाँव है सबको हल कर दो। மறுபடியும் தன்னுடைய ஊழிய நிலைமையில் அவர் மறுபடியும் இருக்க வேண்டும். वापस अपने जो कामकाज में वो लगाकर जाने के लिए குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். उनके परिवार को आशीष करो। பாண்டியனுக்கு சுகம் கொடுக்கிற காய் अब ஸ்தோத்திரம். चुनाव करने के लिए स्तुति हो। விடுதலை கொடுக்கிற காய் ஸ்தோத்திரம். तो छुटकारा देने के लिए स्तुति हो। கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். और गर्भवती जो भी प्रभु उनके लिए प्रार्थना करते हैं। மகள் ஜூலியட்காக நம்ம ஜெபிக்கிறோம். बेन जूलियट के लिए प्रार्थना करते हैं। மகள் ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். और बेन एंजल के लिए प्रार्थना करते हैं। தங்கை சரண்யாவுக்காக ஜெபிக்கிறோம். और बेन सरन्या के लिए प्रार्थना करते கர்த்தாவே, हैं। பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தை கொடுக்கிறப்பா. मैं आपके हाथों में सौंपता हूँ। நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறீர். आप उन्हें वो गर्भ का फल दिए हो ஆண்டவரே, இந்த கனியை நீர் ஆசீர்வதிக்கிற காய் और ஸ்தோத்திரம். उसे तुम आशीष करो। எந்த நேரத்தில் பிள்ளைகளை சுகபத்திரமாய் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் செய்யுங்க. सही समय पर लोग अच्छे से जन्म देने का आप सुरक्षा करें। குழந்தை தாய்க்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. माँ और बच्चे दोनों को सुरक्षा रखकर बसे। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் यीशु பிதாவே. के नाम से मांगता हूँ पिता। ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆத்மாவே ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தருடைய சகல உபகாரங்களை ஆமென். ஹல்லேலூயா.